الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. ما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையான இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த சுதந்திரத்தை நாம் அனுபவிக்கிறோமா என்ற கேள்வி இருக்கத்தான் செய்கிறது. ஏனென்றால் பொருளாதாரத்தில் சுதந்திரம் பெற்றுவிட்டோம்ன்றதோ, எழுத்துரிமை, பேச்சுரிமை இதெல்லாம் கிடைச்சிருச்சுங்கிறதோ முழுமையான சுதந்திரமாகிவிடாது. சுதந்திரத்துக்கு அடிப்படை என்னன்னு சொன்னால், முதல்ல நாம் நம்மை அடிமைப்படுத்தக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கிறது என்பதிலே தெளிவாக இருக்க வேண்டும். அப்படி அடிமைப்படுத்தப்படக்கூடிய தகுதி இல்லாத யாருக்கும் நாம் அடிமையாக இருக்கக்கூடாது. அதுதான் சுதந்திரம், இல்லையா? சுதந்திரம் என்பது என்ன? அடிமை தலைகளை விட்டு வெளியேறி விடுவது. ஆனால் சில அடிமை தலையை விட்டு நாம் வெளியேறவே முடியாது. அது நம்ம அந்த பலகீனத்துடன் தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி நம்மை அடிமைப்படுத்தும் தகுதி யாருக்கு இருக்கிறதோ அவனுக்கு மாத்திரம், அவனுக்கு மாத்திரம் நாம் அடிமைப்பட வேண்டும். அவன் அல்லாத, அது வல்லாத வேற எதற்கும் என்ன செய்யக்கூடாது? அடிமைப்படக்கூடாது. அப்படி வாழ்வதற்கு பேர் தான் உண்மையான சுதந்திரம். என்ன, நம்ம எப்படி இருக்கிறோம்? எத்தனையோ ஃபேக்டர்ஸ், எத்தனையோ விஷயங்கள் நம்மை அடிமைப்படுத்தி கொண்டுதான் இருக்குது. நம்ம அறிந்தோ அறியாமலோ அதற்கு அவைகளுக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறோம். ஆனால் இருந்தாலும் நாம் சுதந்திர நாட்டிலே வாழ்வதாக கற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். சரி, ஆனால் உண்மையான அடிமைத்தனம் என்பது நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன், அகிலங்களை எல்லாம் படைத்த அந்த இறைவனுக்கு மாத்திரம்தான் நாம் அடிமையாக இருக்க முடியும். அந்த இறைவன் அல்லாத வேறு யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நாம் ஒருபோதும் அடிமையாக இருக்க போவதில்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியிலே ஆற்றிய செயல்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, அவர்கள் அடிமை விலங்குகளை இல்லாமல் செய்வதற்காக வந்தார் சொல்றாங்க. அவர்கள் தீமைகளை எல்லாம் அகற்ற வந்தார், நன்மைகளை ஏவ வந்தார் சொல்றக்கூடிய அதே நேரத்தில் அடிமை விலங்குகளை அகற்ற வந்தார் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அவர் அடிமை விலங்குகளை அகற்றுகிறார் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிட்டு காண்பிக்கிறான். அடிமை விலங்குகள், நம்மை கட்டுப்படுத்தக்கூடிய, நம்மை கைது செய்யக்கூடிய இந்த அடிமைத்தனங்களை எல்லாம் விட்டு அவர்கள் அகற்றுகிறார் அப்படின்னு நல்லா குறிப்பிட்டு சொல்கிறார். அப்போ அடிமை தலங்களை எல்லாம், அடிமை விலங்குகளை எல்லாம் அகற்றக்கூடிய பணியைத்தான் அல்லாஹுடைய தூதர் செய்தார்கள். உண்மையான சுதந்திரத்தை இந்த மக்கள் உணர வேண்டும், அனுபவிக்க வேண்டும். போலித்தனமான சுதந்திரத்தை வைத்துக்கொண்டு இதுதான் சுதந்திரம் என்று கற்பனை உலகிலே வாழக்கூடாது. உண்மையான சுதந்திரம் என்பது என்ன? நம்மை அடிமைப்படுத்த தகுதி இல்லாதவற்றுக்கு அடிமைப்படாமல் இருப்பதுதான் உண்மையான சுதந்திரம். அப்ப நம்ம யார் அடிமைப்படுத்த தகுதி படைத்தவனு தெரிஞ்சுக்க வேணாமா? அவனுக்கு மாத்திரம்தான் நாம் தலை வணங்க வேண்டும், இல்லையா? அது யார் என்று சொன்னால், இஸ்லாத்தை பொறுத்த மட்டிலும் அது நம்மை படைத்த இறைவன் மாத்திரமே. அவனுடைய தன்மைகள் என்ன? அவன் யார்? அவனை எப்படி விளங்கிக் கொள்வது? எனக்கு விவரம் தெரிஞ்சு உலகத்திலேயே இறைவன் என்றால் யார்,
என்பதை நட்சல்ல, அதாவது மிக சுருக்கமாகவும் அழகாகவும் தெளிவாகவும் சொன்ன ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான். வேற எங்கேயுமே அப்படி கிடையாது. ஏதோ சொல்வாங்க, புது புது தத்துவங்களா சொல்வாங்க, தத்துவார்த்த ரீதியில விளக்கம் செய்வார்கள். அதாவது பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமல் இருப்பான் ஒருவன், அவன் நீ புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன்பாங்க. என்ன அர்த்தம்? பூஜ்ஜியத்துக்குள்ள நம்ம புரிய மாட்டான். நம்ம புரியாட்டினா அப்புறம் எப்படி இறைவன் எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆனா இஸ்லாம் அப்படி இல்லை. உங்களுக்கு தெளிவாக புரியும் வகையில சுருக்கமாகவும் உலகத்திற்கு இறை கொள்கையை அறிமுகப்படுத்துகிறது. இதை நாமும் விளங்கி இந்த உலக மக்கள் மத்தியிலே சொல்ல வேண்டும், டிக்ளேர் செய்ய வேண்டும், அறிவித்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த இறை கொள்கை குர்ஆன் சொல்லும் போது குல் அப்படின்னு ஆரம்பிக்குது. சொல்லுங்க அப்படின்னு ஆரம்பிக்குது. தெரிஞ்சுக்குங்கன்னு சொல்லல, நீங்க தெரிந்து கொள்ளுங்கள், நீங்க விளங்கிக் கொள்ளுங்கன்னு சொல்லல. இதை விளங்கிக்கிட்டு சொல்லுங்க, நீங்க டிக்ளேர் பண்ணுங்க, இந்த மக்கள் மத்தியிலே போய் இதை அறிவித்து விடுங்கள் அப்படிங்கிற பாணியில இறை கொள்கையை சொல்லுது மிக சுருக்கமாக. அந்த சுருக்கமா இறை கொள்கையை சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்துக்கு பேர் தான் சூரத்துல் இஹ்லாஸ். எந்தவித கலப்படமும் மற்றன்னு அர்த்தம். இஹ்லாஸ்னா கலப்படம் இல்லாத பரிசுத்தமான அர்த்தம். கலப்படமற்ற பரிசுத்தமான இறை கொள்கையை சொல்வதனால் அதற்கு சூரத்துல் இஹ்லாஸ்னு பேர். அந்த சூறாவை, அந்த அத்தியாயத்தை குல் ஹுவல்லாஹு அஹத் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, அழைச்சிருக்கிறாங்க. அந்த அத்தியாயத்தோட சிறப்பு பற்றி சொல்வதாக இருந்தா அதை திருப்பி திருப்பி அதிகமாக ஓதி இருக்கிறார்கள், சொல்லியிருக்கிறார்கள். குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவை அதிகமாக சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில சஹாபாக்கள் ஒருவரை இமாமத்துக்காக ஒரு சமுதாயத்துக்கு அனுப்பி வைக்கிறார். ரசூலுல்லாஹ் அவர்கள் ஒரு சஹாபி அனுப்பி வைக்கிறார்கள். அவரை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட். என்ன கம்ப்ளைண்ட்? அவர் எப்போ ஓதுனாலும் குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவை ஓதிக்கிறாரு. தொழுக வைக்கும்போது எதை சொன்னாலும் சரி, முதல்ல குல் ஹுவல்லாஹு ஓதிட்டு அதுக்கப்புறம் வேற எல்லாம் சொல்லுவாராம், மற்ற இதை சொல்லுவாராம். இது ரசூலுல்லாஹ்வுக்கு வினோதமா இருந்துச்சு. அவர் ஏன் அப்படி செய்யறாருன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு கேட்குறாங்க, இங்கே வாங்க, ஏன் இப்படி செய்றீங்க? ஏன்னா அது வினோதமான விஷயமாச்சு. ரசூலுல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவாங்க, அது முடிஞ்ச உடனே என்ன செய்வாங்க, வேற ஒரு ஏதாவது ஒரு சூறாவோ குர்ஆன்ல சில வசனங்களையோ சொல்லுவாங்க இல்லையா? இவர் இப்படி சொல்றாரு. எப்பவுமே முதல் ரக்காத்துக்கு குல் ஹுவல்லாஹு அஹத் சொல்லிட்டா வேற சூறா சொல்லுவாரு, ரெண்டாவது ரக்காத்துக்கு குல் ஹுவல்லாஹு சொல்லிட்டா வேற சூறா சொல்லுவாரு. அப்போ அவங்க கேட்குறாங்க ஏன்? அப்போ அவர் சொல்றாங்க, இந்த அல்லாஹ்வுடைய இந்த தன்மையை பற்றி இந்த சூறா சொல்றதுனால இந்த சூறா எனக்கு ரொம்ப பிடித்தமானதாக இருக்கிறது, எல்லாம் நான் ரொம்ப நேசிக்கிறேன், இப்போ அப்படியே சொல்லிக்கங்கன்றாங்க. இவரை நீ அல்லாஹ்வை நேசிச்சு சொன்னா அல்லாஹ் உங்களை நேசிப்பான்னு சொல்லி ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க ரசூலுல்லாஹ் அவர்கள். அப்போ அதை விரும்பி சஹாபாக்கள் சொல்லக்கூடிய தன்மை இருந்தது. இந்த சூரத்துல் இஹ்லாஸை விரும்பி சொன்னாங்க. காரணம் என்ன சொன்னா, அதை விட சுருக்கமாக தெளிவாக உலகத்திற்கு அல்லாஹ்வுடைய பற்றி, இறைவனை பற்றிய தெளிவான இறை கொள்கையை அறிவிக்கக்கூடிய வேற எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. இந்த அத்தியாயத்தை மாதிரி எங்கேயுமே பார்க்க முடியாது. என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இந்த அத்தியாயத்தை பற்றி சொல்லும்போது அது எப்போ இறக்கி விடப்பட்டது என்பதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அவர்களை பார்த்து கேள்வி கேட்டாங்களாம். ஒரு கேள்வி என்னது, அம்மா நீ வெற்றையெல்லாம் வணங்கக்கூடாது, அல்லாஹ்வைத்தான் வணங்கணும்னு சொல்றிய, உன்னுடைய அல்லாஹ் யாரு? அவன் எந்த வம்சாவளியிலிருந்து வந்தவன் அப்படின்னு கேட்டாங்களாம். ஏன்னா அந்த வம்சாவளியிலிருந்து வரவர்களை வணங்கக்கூடிய பழக்கம் இருக்குது. இப்போ கூட சொல்றாங்களே, பாட்டன் முப்பாட்டன் நாங்கள் வணங்குவோம் அப்படி சொல்றவங்க இருக்கதானே செய்யறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் கூட இருக்காங்க இல்லையா, பாட்டன் முப்பாட்டனை வணங்குவது. என்னுடைய பரம வம்சாவளியில் யாராவது ஒரு வீரமான ஒருத்தன் இருந்தான்னு சொன்னா அவனுக்கு என்ன செய்வாங்க, இப்போ கூட அந்த பழக்கம் இருந்திருக்கு. வீரமான மனிதர்கள் இறந்தால் அவர்களுக்காக நடுகல்லை வைப்பாங்க, இறந்த இடத்துல சமாதியில நடுகல் வைப்பாங்க. நாளடைவில் அந்த நடுகல்லை வணங்க ஆரம்பிச்சுருவாங்க. இப்படி பாட்டன் உட்பாட்டன்களை வணங்கக்கூடிய பழக்கம் இருக்குது. இப்படிப்பட்ட பழக்கம் அந்த அரபுகள்கிட்ட இருந்ததுனால, அரபுகள் ஏகப்பட்ட கடவுளை வணங்கி இருக்கிறாங்க. தெரிஞ்சுக்கங்க, 360 சிலைகள் அந்த காபாவில் இருந்ததாக சரித்திராசிரியர்கள் சொல்றாங்க. ஏகப்பட்ட கடவுளை வணங்கியிருக்காங்க. அவர்கள் மத்தியில அல்லாவையும் புரிஞ்சு வைத்திருந்திருக்காங்க. காபாவுடைய இறைவன் யாருன்னு கேட்டா அல்லான்னு சொல்லுவாங்க. அந்த பழக்கம் இருக்குது. காபாவுடைய இறைவன் யார்? பைத்துல்லா. காபாவுக்கு அந்த சமயத்தில் என்னதான் பேருது? பைத்துல்லா, அல்லாவுடைய பைத், அல்லாவுடைய இடம்னு அர்த்தம், அல்லாவுடைய வீடுன்னு அர்த்தம். காபாவுக்கு அப்ப இருக்கக்கூடிய அந்த அரபிகள், குறைஷிகள் பைத்துல்லான்னு தான் கூப்பிட்டாங்க. அல்லாஹ் அல்லாத மற்ற அந்த குட்டி குட்டி தெய்வங்கள், தேவதைகள்
இதெல்லாம் நைட்டிஸ்லாம் இருந்தது பார்த்தீங்களா? இதெல்லாம் எப்படி வந்தது சொன்னா, அந்த ஊருக்கு வியாபாரம் பண்ண வந்தாங்க பாருங்க, அவங்களுடைய தெய்வங்களை தூக்கிட்டு வருவாங்க. அது கல்லோ சிலையோ அல்லது ஒரு குச்சில ஏதோலாம் ஓயமோ ஒரு சிலை மாதிரி வணங்கப்பட்ட ஒரு உருவமோ எதையாவது கொண்டாந்து அவங்க வணங்கிட்டு இருந்த பழக்கத்தை கொண்டாடுவாங்க. இந்த குறைஷிகள் வியாபாரம் மிஸ் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி அவங்களுக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் மரியாதை கொடுத்து அவங்க சிலையும் கொண்டாந்து காபால வச்சுக்குவாங்க. உடனே அவங்களுக்கு பெருமை. அப்போ இன்டர்நேஷனலாக ஒரு அகில உலகத்துல வியாபாரம் நடந்த அந்த வியாபார வழித்தடங்கள் எப்படி இருந்து சொன்னா, ஆசியாவில் இருந்தும் ஐரோப்பாவில் இருந்தும் ஆப்பிரிக்காவில் இருந்தும் வரக்கூடிய மக்கள் இந்த காபாவை தொட்டுட்டு தான் போவாங்க. அங்க ஹஜ் நேரத்தில் எல்லோரும் கூடி வியாபார பரிமாற்றங்கள் செய்து கொள்வது வழக்கமா இருந்தது. இந்த வியாபாரிகள் எல்லாம் சேருது. இப்போ அது வச்சுதான் அங்க இருக்க குறைஷிகளுக்கு பிசினஸ், அவங்களுக்கு வியாபாரம். ரசூலுல்லாஹி அவர்கள் மற்ற எல்லா தெய்வங்கள் வணங்கிட்டு இருந்தது, குட்டி குட்டி தெய்வங்கள் கடவுள் எல்லாம் மறுத்த போது அபு சுஃபியான் சொன்ன கருத்து என்ன தெரியுமா? நீங்க இப்படி எல்லாம் மறுத்தீங்கன்னா நம்மளோட வியாபாரம் பிரச்சனை வந்துருமே, பிசினஸ் நமக்கு பாதிக்கப்படுமே சொன்னாராம். பாருங்க, அப்ப அவங்களுடைய நோக்கம் எல்லாமே உலகத்துல பிசினஸ் செழிப்பா இருக்கணுங்கிறதுக்காண்டியே இதெல்லாம் ஏத்துக்கிட்டவங்க அவங்க. இப்ப அந்த அளவுக்கு பல தெய்வங்களை பல கடவுளை வணங்கிட்டு இருந்த அந்த இடத்துல அல்லாஹவை எப்படி அறிமுகப்படுத்துன்னு கேட்கறாங்க. ஏப்பா நீ இறைவன் அல்லாஹ் தான் ஒருவன் சொல்றீங்களா, அவன் யார், அவன் எந்த வம்சாவளியை சார்ந்தவன் அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா குறைஷிகளுக்கு பல ஊர்ல இருந்து பல வம்சாவளியில இருந்து வந்த கடவுள்லாம் வச்சிருந்தாங்க இல்லையா, லாத்து உஸ்ஸா மனாத் ஏகப்பட்ட வச்சிருந்தாங்க. கேட்டாங்க அவங்க. அப்ப அல்லாஹ் அந்த சைடு அந்த வசனத்தை இறக்கி வைக்கிறான், அந்த சூரத்துல் இக்லாஸ் இறக்கி வைக்கிறான். எப்படி சொல்றான் பாருங்க, குல் அவர்களுக்கு சொல்லிருங்க, அவர்களுக்கு தெரிவித்து விடுங்கள், குல் ஹு அல்லாஹு அஹத், அல்லாஹ் அஹதாக இருக்கிறான். உங்களுக்கு தெரியும் வாஹித்னா ஒன்று இல்லையா, வாஹித்னு சொல்லியிருக்கலாம்ல, அல்லாஹ் ஒருத்தன் தான் அப்படின்னு. அல்லாஹ் ஒருத்ததான் சொல்றதுல அல்லாஹுடைய பரிபூர்ண தன்மை வெளிப்பட்டுறாது. இப்போ வாஹிதுல் முல்க் அப்படின்னா ஒரு நாடுன்னு அர்த்தம் இல்லையா, ஒரு தேசம், ஒரு ரேஷன் கார்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் கூட வாஹித்னு சொல்லலாம். அந்த வாஹிதுக்குள்ள ஒரு நாட்டுக்குள்ள பல பேர் இருக்காங்கல்ல, அப்படித்தானே? அப்போ வாஹிது கௌம் ஒரு ஒரு சமுதாயம் அப்படின்னு அர்த்தம். ஆனா அந்த அஹதுல அப்படிலாம் சொல்ல முடியாது. அஹதுங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப யோசிச்சா கரெக்டா மிக பொருத்தமாக அல்லாத இடத்துல போட்டு வச்சிருக்காங்க. ஆனா இதை கூட கிறிஸ்தவர்கள் ஒரு விவாதத்துல பிரச்சனையாக்குனாங்க. ஏன்னா இந்த அஹதுங்கிற வார்த்தை இன்னொரு இடத்துல பல குர்ஆன்ல வேற இடங்கள்ல பயன்படுத்தப்படுது. உதாரணத்துக்கு சொன்னா எப்படின்னா, இந்த நபிமார்களை பத்தி சொல்லும்போது லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின் ருசுலிஹி அப்படின்னு வருது குர்ஆன்ல இல்லையா. லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின் ருசுலிஹி, இந்த ருசுலிஹி நபிமார்களுக்கு மத்தியில லா நுஃபர்ரிகு நாங்கள் பேதம் பாராட்ட மாட்டோம், பைன அஹதின் அவர்களுக்கு மத்தியில ஒருத்தரை கூட பேதம் பாராட்டி பேச மாட்டோம். இவர் நபி இல்லை அப்படின்னா நம்ம சொல்ல மாட்டோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ பைன அஹதீம் அப்படின்றான். அவர்களுக்கு மத்தியில ஒருத்தர் சொன்னா அது எப்படி ஒருவராகும்? ஒரு பல கடவுள்கள் இருந்து அதுக்கு மத்தியில ஒருத்தர்னு அல்லாஹ் சொல்றானே. அப்போ பல தெய்வங்களை மறைமுகமா இஸ்லாம் ஒத்துக்குதா இப்படின்னு வீம்புக்குன்னே விவாதத்தை எடுத்து வச்சாங்க. ஆனா நல்லா சொல்ல போனா அது ஒரு நல்ல, அதை புரிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல லீட். அது அஹதுங்கிற வார்த்தை அது சொல்ல இன்னும் தெரிஞ்சுங்க. அந்த அஹது வார்த்தைன்னு சொன்னாவே குறைஷிகளுக்கு கடுப்பு வந்துச்சு, கோவம் வந்துச்சு. வாஹிது சொல்லியிருந்தா அது வந்திருக்காது. அங்க அஹது சொன்னதுனால தான் ஹதரத் பிலால் அவர்கள் சூடுமணிலே கடத்தப்பட்டார்கள், பல கொடுமைகள் செய்யப்பட்டார்கள். என்ன செஞ்சாலும் அவர் வாயிலிருந்து என்னதான் வந்துச்சு? அஹதுன்னு தான் வந்துச்சு. அல்லாஹ் அஹது கூட வரல. அஹதுன்ற வார்த்தையே அவங்களுக்கு சுர்ரன் எரிஞ்சுது. காரணம் என்ன சொன்னா, இவங்க பல தெய்வங்களை வணங்கிட்டு இருந்தாங்க, பல தேவதைகளை வணங்கிட்டு இருந்தாங்க. இன்னும் சரித்திராசிரியர்கள் சொல்றாங்க, அதுல மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய சிலைகள் கூட இருந்துச்சு, அதெல்லாம் கூட வணங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னாங்க. ஆனா காபாவை பத்தி சொல்லும்போது பைத்துல்லா இது அல்லாஹ்வுடைய வீடுன்னாங்க. இன்னும் இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழித்தோன்றர்களுக்கு உண்டானது அப்படிங்கிறதையும் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அவங்க அதுல அவங்க மறுப்பு தெரிவிக்கல. இவர்கள் அதை ஒத்துக்கிட்டாங்கிறதுக்கு என்ன அடையாளம் பாருங்க. உங்களுக்கு ஐயாமுல் ஃபீல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால யானையின் காலம், யானை காலங்கள், யானை வருடங்கள் எப்படி சொல்லுவாங்க. அதுதான் ஐயாமுல் ஃபீல். யானை படையை கொண்டு சுருக்கமா சொல்லிடுறேன், அது பெரிய விஷயம், அது இன்னொரு நாளைக்கு விவாதிக்கலாம்.
அப்ரஹாங்கிற யமன் தேசத்து மன்னன் யானை படையை கொண்டு வர்றான். அந்த யானையில மிகப்பெரிய யானை மஹமூத்னு சொல்லக்கூடிய ஒரு யானை இருக்குது. அதை வச்சுக்கிட்டு இந்த காபாவை இடிச்சு தள்ளுறதுக்காக வர்றான். சுருக்கமா சொல்லிட்டேன். அப்போ அங்க இருக்கிற காபாவை இடிக்கிறதுக்கு முன்னாடி காபா அந்த மக்காவுக்கு கொஞ்சம் வெளியில ஒரு படைய முகாமிட்டுட்டு உள்ளே போய் அங்க இருக்கக்கூடிய அவர்களுடைய ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் எல்லாம் பிடிச்சிட்டு வர்றான் அந்த மக்களை பயமுறுத்துறதுக்காக. அப்போ என்ன ஆகுதுன்னா, அப்துல் முத்தலிப், யாரு, ரசூலுல்லாஹ்வுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப், அவர் வந்து அந்த குறைஷி மக்களுக்கு மத்தியில் ஒரு தலைவராக இருந்தவர். அவருடைய 200 ஒட்டகங்களை பிடிச்சிட்டு போயிட்டான். அவர் உடனே, யார் அங்காவது தலைவர் இருந்தா வந்து எங்கள்கிட்ட பேச சொல்லு அப்படின்றான். யாரு? அப்ரஹா, அந்த மன்னன். இந்த அப்ரஹா மன்னனை வந்து அழைப்புக்கு ஏற்றுக்கிட்டே அவர் வர்றாரு. இவரை பார்த்தோன்னு அப்ரஹா மன்னனுக்கு ஒரு பெரிய ஒரு மரியாதை. காரணம், அவருடைய தோற்றமும் அவ்வளோ அழகா இருக்கும். அவர் தோற்றமே ரொம்ப அழகா கம்பீரமா இருக்கும். அதை பார்த்தோன்னே அவன் உட்கார்ந்துருந்த குதிரையை விட்டு இறங்கி கீழே கம்பளம் போட்டு உட்காருங்க சொல்லி உட்கார வச்சு இவனு பக்கத்தில் உட்காந்துட்டு பேசினானா, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கன்னு. அவர் காபாவை பற்றி எதுவுமே பேசலை. என்ன சொன்னார்? என்னோட 200 ஒட்டகங்களை நீங்கள் பிடிச்சிட்டு வந்துட்டீங்க, அதை என்கிட்ட திருப்பி தரணும் அப்படி கேட்டார். அவனுக்கு கோவம் வந்துருச்சு. உங்கள் தோற்றத்தை பார்த்தோன்னே நான் உங்களுக்கு மிக சிறந்த ஒரு மனிதனை நினச்சேன், உங்கள்கிட்ட மேலே வச்சிருந்த மரியாதையே போயிடுச்சு. ஏயா, உங்களுடைய அடையாளமான அந்த காபாவே நான் இடிக்க வந்திருக்கிறேன், நீ ஆஃப்டர் ஆல் இந்த 200 ஒட்டகத்தை போய் கேட்குறீங்களே, என்ன தலைவர் நீங்க அப்படின்னு சொல்லி அவரை கேட்குறான். அதுக்கு அவர் சொல்றாரு, இந்த 200 ஒட்டகத்துக்கு எஜமான சொந்தக்காரனா, ஆனா காபாவுக்கு சொந்தக்காரன் எஜமானன் வந்து அல்லாஹ். இதை பாதுகாக்கிறதுக்கு என் பொறுப்பு, அதை பாதுகாக்கிறது அல்லாஹ்வுடைய பொறுப்பு அப்படின்னா சொல்லிட்டு அந்த காபாவுக்கு போய் அந்த காபாவுடைய கதவுகள்ல வளையம் இருக்கும் திறக்கிறதுக்கு, அதுல பிடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இறைவன்ட்ட, அல்லாஹ் நான் ஒன்றும் செய்ய முடியாத நிலையில இருக்கிறோம், இது உன் வீடு, நீ தான் பாதுகாக்கணும்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல கேட்டார். அத்தனை தெய்வங்கள் அத்தனை சிலைகள் இருக்கும்போது அல்லாஹ்விடத்துல கேட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த சம்பவம் தெரியும். அபாபீல்ங்கிற பறவைய அல்லாஹ் இறக்கினா உங்களுக்கு தெரியும் இல்லையா? அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபி ஃபீல், யானை படைங்கிற அந்த படையை அல்லாஹ் என்ன செஞ்சான்னு சொல்லி நீங்க பார்த்தீங்களா? அலம் தரன்னா பார்த்தீங்களான்றான். எல்லாம் காமிக்கிறான் அந்த காட்சியை. அந்த காலம் வந்து ஐயாமுல் ஃபீல்னு சொல்லுவாங்க. அந்த காலம் தான் ரசூலுல்லாஹ் பிறந்தாங்கன்னு சொல்லி சரித்திராசிரியர்கள் சொல்றாங்க. சில சரித்திராசிரியர்கள் சொன்னாங்க அந்த 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 நாள்லயே பிறந்தா சொல்றாங்க. அதுக்கு ஆதாரம் கம்மி தான். அந்த நாளுக்கு பிறகு ஒரு 50 நாள் அது 55 நாள் கழிச்சு தான் ரசூலுல்லாஹ் பிறந்தாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் பிறக்கிறதுக்கு முன்பே அந்த மக்கள் அல்லாஹ்வுடைய சக்தியை அல்லாஹ் உணர வச்சான். சிறு சிறு பறவைகள் அனுப்பி சிஜ்ஜீல்னு சொன்னவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். இப்போ ஈரான் ஒரு மிசைலை போட்டுக்கிட்டு இருக்கான், அதுக்கு பேர் சிஜ்ஜீல். அந்த சிஜ்ஜீல்ங்கிற மிசைல் வந்து அது வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அது அரபு வார்த்தையும் பாரசீக வார்த்தையும் கலந்தது. நேற்று தான் படித்தேன் ஒரு தஃசீர்ல, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இன்னைக்கு பாரசீகத்தை சார்ந்த பாரசீகம் என்னது, பார்சிகள் யாரு? ஈரான்கள். இன்னைக்கு அவன் அந்த வார்த்தை யூஸ் பண்றான் அந்த மிசைலுக்கு. அந்த மிசைல் அட்டாக் மாதிரி அட்டாக் பண்ணது அது. அதுல சிஞ்ச் அப்படின்னா பார்சி மொழியில வந்து ஒரு கல்லுன்னு அர்த்தம். ஜீல் அப்படின்னா அது களிமண்ணா, ரெண்டையும் சேர்த்து களிமண்ணும் கல்லும் கலந்த ஒரு விஷயத்த தூக்கி போடுறாங்க. அடி பயங்கரமா விழுகுது. அந்த 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 யானை வந்து ஒரு இடத்துக்கு மேல நகர மாட்டேங்குது, பயந்து ஓடுது. அது வேற இந்த படையை நாசப்படுத்துது, எல்லாரும் மிதிச்சு. அந்த கல் விழுந்த உடனே எல்லோருக்கும் ஒரு விதமான தோல் வியாதி மாதிரி வந்து உடம்பெல்லாம் உடஞ்சி போக, கை தனியா கால் தனியா உடஞ்சி போக ஆரம்பிச்சிட்டான். எந்த அளவுக்குன்னா, தப்பி ஓடி வந்த இந்த அப்ரஹா மன்னனுடைய நிலைமை என்னன்னா, யமன் தேசம் வந்தோடனே உடம்பெல்லாம் உருகி ஒவ்வொன்றா கலண்டு விழுந்து கடைசியில் அவன் இதயம் கலண்டு வெளியே விழுந்துச்சான். இப்படி வந்து சரித்திர ஆசிரியர்கள் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன காரணங்கிறதெல்லாம் அது விளக்கமா பார்க்கணும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அந்த சமயத்தில் என்ன நடந்ததுன்னா, எப்போவுமே ஏதாவது ஒரு அற்புதமான சம்பவம் நடந்து அதை ஒட்டி எல்லோரும் அந்த கவிதைகள் பாட ஆரம்பிச்சுறாங்க. கவிதைகள் பாடக்கூடிய கவிஞர்கள் வந்து அரபு மக்கள் மத்தியில் ரொம்ப ஃபேமஸ், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அரபுகள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, ஏதாவது ஒரு விஷயம் உடனே அதை கவிதை பாடுற பழக்கம். அதுவும் குறிப்பாக அந்த ஹஜ்ஜுக்கு மக்கள் வரும்போது கவிதைகளா பாடுவாங்க. அப்போ கவிதை பாடியவர்களை பற்றி சரித்திர ஆசிரியர் சொல்றாங்க, அத்தனை பேரும் அல்லாவை புகழ்ந்துதான் கவிதை பாடினாங்க. யாருமே அங்க இருந்த எந்த சிலையையும் எந்த தேவதையும் புகழ்ந்து பாடலையாம்.
அத்தனை பேரும் அங்க பாடி அந்த காலத்துல வந்த அத்தனை கவிதைகளையும் எடுத்து பார்த்தா என்ன சொல்லியிருக்கு, அல்லாஹ்வுடைய புகழ், அல்லாஹ் அப்படி சாதிச்சிட்டான், அந்த காபாவை அப்படி காப்பாத்திட்டான், சின்ன சின்ன பறவைகளை வைத்து இப்படி அடிச்சு விரட்டிட்டான் சொல்லி ஆளாளுக்கு எல்லாரும் கவிதைகள் எழுதுறாங்க. ஆனா ஒருத்தர் கூட அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் புகழல. அப்ப அந்த மக்களுக்கு அல்லாஹத்தான் இறைவனுங்கிற அந்த சுவை, இந்த தௌஹீதின் சுவையை அல்லாஹ் தஆலா அந்த காலகட்டத்தில் கொடுத்துருக்கிறான் கொஞ்சோண்டு. அதுக்கு பிறகுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறாங்க. அதனால தான் அந்த 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 யானைப்படைகளை பற்றி ஒரு சூறாவே அல்லாஹ் இறக்கி வச்சிருக்கிறான். சரி, ஒரு பக்கம் இருக்கட்டும். எதுக்காக சொல்லணும்னா, பல கடவுளுக்கு மத்தியில பிரமிப்பூட்டக்கூடிய வகையில ஒரு பெரும் படையை வீழ்த்திய அல்லாஹ்வை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். அதனால அஹத் அப்படிங்கிற வார்த்தை என்ன சொல்லுதுன்னு சொன்னா, வாஹித்னா ஒன்றுன்னு அர்த்தம், அஹத்னு சொன்னா தனித்தன்மை வாய்ந்த ஒன்று. நீ பல தெய்வங்களை வணங்கிட்டு இருக்க, இப்ப கூட உலகத்துல ஆயிரக்கணக்கான கடவுள்களை வணங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ்ங்கிறவன் அப்படி இல்லை. அல்லாஹ்ங்கிறது அல்லாஹுக்கே உண்டான, இறைவனுக்கே உண்டான தனித்தன்மையுடன் கூடிய அந்த இறைவன் அப்படின்னு குறிப்பிட்டு காண்பிப்பதற்காகத்தான் அஹதுங்கிற வார்த்தை பயன்படுத்தினாங்க. அப்ப அந்த தனித்தன்மையை பத்தி சொல்லும் போது அவர்கள் வணங்கிய மற்ற எல்லா கடவுள்களும் மறுக்கப்படுகிறார்கள், எல்லா சிலைகளும் டம்மி பீஸ் ஆயிடுறாங்க. அவ்வளவுதான். அஹதுன்னு சொல்லும் போது அல்லாஹத்தான் அனைத்து இறை லட்சணங்களையும் கொண்ட, இறைத்தன்மையும் கொண்ட தனித்தன்மை வாய்ந்த இறைவன் அல்லாஹ் தான் அப்படின்ற போது இது எதுவுமே எல்லாம் சும்மாடா ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் டம்மி ஆக்குற மாதிரியான வார்த்தையா இருந்ததுனால தான் இவர் ஹதரத் பிலால் அவர்கள் அஹத்னு சொல்ல சொல்ல அந்த குறைஷிகளுக்கு அப்படியே சுருன்னு கோபம் ஏறிச்சு. இவர் கடவுள்களை மறுக்கிறார் தானே சொன்னாங்க. அவர் அஹது தானே சொன்னாரு, அல்லாஹு அஹத், அஹத் மட்டும் தானே சொன்னாரு. இவர் எங்களுடைய கடவுளை எல்லாம் மறுக்கிறார்னு ஏன் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க? அஹதுன்னு சொன்னாவே அல்லாஹ் மட்டும்தான், அவன் தான் தனித்தன்மை, ஒன்லி ஒன் அண்ட் யூனிக் அப்படின்னு அர்த்தத்துக்கு பேர். உடனே அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு, ஆஹா எல்லாத்தையும் மறுக்கிறான் அல்லாஹ், இறைவன் ஒருத்தன் தான் மட்டும், இறைவன் ஒருத்தன் தான் மட்டும் சொல்லல, இறைவன் மட்டும்தான் அந்த தனித்தன்மையோட இருக்கக்கூடிய இறைவன், வேற யாரு கிடையாது அப்படின்றாங்க. இப்போ குல் ஹுவல்லாஹு அஹத், அப்போ தனித்தன்மை வாய்ந்த அனைத்து இறைத்தன்மையும் பொருந்தி இருக்கக்கூடிய இறைவன் அல்லாஹ் ஒருவன் தான். அல்லாஹு சமத், அது என்ன தனித்தன்மை அடுத்த வரிசையா சொல்றான் பாருங்க. அல்லாஹு சமத் தமிழ்ல சாதாரண எந்த வித தேவையும் மற்றவன் அப்படின்னு மொழிபெயர்ப்பாங்க. ஆனா சஹாபாக்கள் இருந்த விளக்கங்கள்ல நிறைய இருக்கு. தன்னளவிலே பரிபூர்ணமானவன். சமதுன்னு சொன்னா தன்னளவிலே பரிபூர்ணமானவன், தன்னிடத்திலே வருபவர்களை பூரணப்படுத்துபவன். தன்னளவிலே பரிபூர்ணமானவன் என்ன அர்த்தம் தெரியுமா? அவனுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் குறைபாடு இருக்கு, அது சரி பண்ணணும் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா இடத்துலையும் நிரப்பமாக இருக்கிறான், எல்லா விஷயத்தையும் நிரப்பமாக இருக்கிறான். அருள் சொன்னா அளவற்ற அருளாளன், அவன் பரிபூர்ணமான அருள் படைத்தவனாக இருக்கிறான். அவன் கேட்பதை கொடுக்கக்கூடிய, வாரி வழங்கக்கூடிய. வள்ளல் சொன்னா வள்ளல் தன்மையின் உச்சகட்டத்தில் அவன் இருக்கிறான், இதுக்கு மேல வள்ளல் தன்மை கிடையாது அப்படிங்கிற அளவில் இருக்கிறான். படைப்பாளன் சொன்னா அவனை விட சிறந்த படைப்பாளர்கள் எங்கேயுமே பார்க்கணும். அவன் படைத்த படைப்பின் சிறப்பை பார்க்கும்போது பிரமிப்பா இருக்குது. ஆற்றல் படைத்தவன் சொன்னா அவருடைய ஆற்றல் அகில பிரபஞ்சம் எல்லாம் விரவி கிடக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல், பரிபூர்ணமான ஆற்றல் படைத்தவனாக இருக்கிறான். எந்த தன்மை எடுத்தாலும் அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிபூரணத்துவத்தை பெற்றிருக்கிறான். அதனாலதான் சமதுன்னு சொன்னா பெர்ஃபெக்ட் ஆனவன், பரிபூர்ணமானவன், தன்னை சார்ந்தவர்களையும் பூரணப்படுத்துபவன். அவனுக்கு எந்த தேவையும் இல்லை. அவனுக்கு இது எக்ஸ்ட்ராவா இருக்கு, இது எடுத்துடலாம் தேவையில்லை. இந்த இடத்துல ஒரு காலி இடம் இருக்கு, அதை ஃபில்அப் பண்ணலாம் தேவையில்லை. எல்லாத்துலயும் பெர்ஃபெக்டா இருக்கிறான். யாராவது இம்பெர்ஃபெக்டா நம்மை போன்ற குறைபாடு உள்ளவர்களுடைய படைப்பினங்கள் போய் நின்றா நம்முடைய குறைபாடுகளை என்ன செய்யறான்? நிவர்த்தி செய்கிறான். அவன் எந்தவித தேவையுமற்றவன், தேவையுள்ளவர்களின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன் அப்படிங்கிற பொருள்படக்கூடிய அந்த சமதுங்கிற வார்த்தை பயன்படுத்துது குரான். பாத்தீங்களா? குரானுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் எடுத்து அவருடைய சிறப்பை பார்த்தோம் சொன்னா இதை விட பொருத்தமான வார்த்தை வேற எப்படி பார்த்தாலும் சொல்ல முடியாது. அதனால தான் இது மாதிரி ஒரு வசனத்தை கொண்டு வா பாப்புன்னு உலகத்துக்கே குரான் என்ன செய்யுது? சேலஞ்ச் பண்ணுது. இதை விட பெர்ஃபெக்டான வேற வார்த்தை நம்ம போட்டு கொண்டு வர முடியாது. அல்லாஹு சமத், லம் எலித் வலம் யூலத், அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. அவனை யாரும் பெற்றெடுக்கல, அவனும் யாரையும் பெற்றெடுக்க போறதில்லை. என்ன அர்த்தம் அதுக்கு? அவனுக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. அவன் கேட்டது என்னது? எந்த வம்சாவளின்னு கேட்டான் இல்லையா?
வம்சம் என்ன வம்சம்? அவன்தான் இருந்தான், அவன்தான் இருக்கிறான், அவன்தான் இருப்பான். குல்லு மன் அலைஹா ஃபான், எல்லாமே அழிந்து போகும். இப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், மாட்சிமையும் கண்ணியமும் பொருந்திய உங்கள் இறைவனின் முகம் மாத்திரம் நிலைத்திருக்கும். அவன் தான் நிலைச்சிருப்பான், அவனுடைய அடையாளம் தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்கக்கூடிய, எல்லாமே அழியக்கூடியது, எல்லாமே மரணிக்கக்கூடியது. எல்லாவற்றுக்கும் மரணம் இருக்குது, ஜனனமும் இருக்குது. அல்லாஹ்வுக்கு ஜனனமும் கிடையாது, மரணமும் கிடையாது. படைப்பினங்களை விட்டு நம்மை படைத்தவனை பிரித்து தெளிவாக அறிவிக்கக்கூடிய வசனம் இது. படைப்பினங்களுடைய இருக்கக்கூடிய அத்தனை பலகீனங்களுக்கும் அப்பாற்பட்டவன் அல்லாஹ், எந்த குறைபாடு இல்லாதவன். அவன் ஆதியும் இல்லாதவன், அந்தமும் இல்லாதவன். அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை, அவன் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், மறுபடியும் அஹத்ங்கிற வார்த்தை பாருங்க. அந்த யுனிக் தன்மையோட, அந்த சிறப்பம்சத்துடன், அந்த தனித்தன்மையுடன் வேற யாரும் எதுவும் எங்கும் கிடையாது. அல்லாஹ் மாதிரி சொல்ல முடியாது, இந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது இஸ்லாத்துல. இதெல்லாம் தெரிஞ்சுங்க. சரியான நேரத்துல கடவுள் மாதிரி வந்து காப்பாத்திங்க சொல்றாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. இது சாதாரண எல்லாட்டையும் சொல்றக்கூடிய பழக்கம் இருக்குது. இந்த அந்த சமயத்துல இந்த நபர் வந்தாருங்க, அவருடைய உருவத்துல நான் தெய்வத்தை பார்த்தேன், கடவுளை பார்த்தேன், இப்படியெல்லாம் இத்தனை டைலாக் கேட்டிருக்கணுமோ. ஆனா இப்படி பேசுறதுக்கு முகாந்திரமே இல்லை. அவனுக்கு நிகராக, ஈடாக, சமமாக, மாதிரியாக யாரையும் என்ன செய்ய முடியாது, கொண்டு வரவே முடியாது. குஃபுவன் அஹத், அவனுடைய அந்த தனித்தன்மை உள்ளவர்கள் யாருமே கிடையாது. அவனுக்கு வேற வேற தன்மைகள், படைப்பினங்களுக்கு படைப்பினத்தின் தன்மை இருக்கும். ஆனா படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு மட்டும்தான் படைத்தவனுங்கிற அந்த தன்மை இருக்கும், சிறப்பம்சம் இருக்கும். எவ்வளவு தெளிவாக சொல்லுது பாருங்க. இப்படித்தான் நாம் இறைவனை அறிமுகப்படுத்த வேண்டும். இறைவனை அறிமுகப்படுத்த சொன்னா ரொம்ப கஷ்டம் இல்லை. நமக்கு நன்கு தெரிஞ்ச குல் வல்லாஹு அஹத் சூரத்துல் இஹ்லாஸ், இதை கொண்டு இந்த மக்கள் மத்தியில் நம்முடைய ரப் யார், நம்முடைய இறைவன் யாருங்கிறது ரொம்ப தெளிவாக அறிமுகப்படுத்திடலாம். இதற்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான அறிமுகப்படுத்தணும் சார் அப்படின்னு ஆசைப்பட்டா அதுவும் உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான். ஏன்னா அந்த காலத்தில் முன்னோர்கள் ஒரு காரியம் பண்ணாங்க. ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் மக்தப்னு ஒன்று இருக்கும். அதுல முதல்ல நமக்கு சொல்லிக் கொடுக்குற சூரா எது? குல் வல்லாஹு அஹத் தான் பெரும்பாலும், இல்லையா? அதுக்கு அடுத்து இன்னொன்று சொல்லிக் கொடுப்பாங்க, ஆயத்துல் குர்சி. சிம்பிளா எல்லாருக்கும் தெரிஞ்ச, ராத்திரிலாம் ஓதிட்டு தூங்குன்னு அம்மா அப்பா சொல்ற காலம் தான் இருந்துச்சு. அது இப்போ தூங்குறதுக்கு முன்னாடி ஆயத்துல் குர்சி சொல்லிட்டு தூங்க சொல்லி ஊதிட்டு தூங்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லையா? அந்த அளவிற்கு நம்முடன் ரொம்ப நெருங்கிய, ஒன்றும் தெரியாத முஸ்லிம்கள் கூட சாதாரணமா படிக்க மதரசாக்கு போயிட்டா முதல்ல இதுதான் தெரிஞ்சுக்குவான், குல் வல்லாஹு அஹத், ஆயத்துல் குர்சி. இந்த ஆயத்துல் குர்சி இருக்கு பாத்தீங்களா, மீதி மிச்சம் இருக்கிற சமாச்சாரங்களை இன்னும் தெளிவுபடுத்துறோம். என்ன சொல்லுது பாருங்க. அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு, அல்லாஹ் அவனை தவிர வேறு இறைவன் இல்லை, அல் ஹய்யுல் கய்யூம். இதுல இரண்டு இறைவனுடைய சிறப்பான பெயர்கள் இருக்கிறது ரசூல் சொல்லியிருக்கிறாங்க. ஹய்யுல் கய்யூம். ஹய்யுல்னு சொன்னா எப்பொழுதுமே உயிரோட்டத்துடன் இருப்பவன், அவனுக்கு மரணம்ங்கிறதே கிடையாது. அப்போ இறைவன் என்பவன் உயிரோட்டம் மிக்கவன், நகரக்கூடியவன், பேசக்கூடியவன், சிந்திக்கக்கூடியவன், ஆற்றல் படைத்தவன், பல மாற்றங்களை உருவாக்கக்கூடியவன், எல்லாமே செய்வான், இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடியவன், இயக்கமற்றவன் கிடையாது, ஜடப்பொருள் கிடையாது. அதனால சிலைகளை வணங்குபவர்கள், கல்லை வணங்குபவர்கள், ஓவியத்தை வணங்குபவர்கள், இவர் எல்லாருக்கும் சரியான பதில் அது என்னது? அல்லாஹ் உயிருடன் இருப்பவன், உயிரோட்டம் உள்ளவன். ஹய்யுல் கய்யூம், நிலை பெற்றிருப்பவன், வெல் எஸ்டாப்ளிஷ்டு. அல்லாஹ் எந்த ஆங்கிள் பார்த்தாலும், எந்த கோணத்துல பார்த்தாலும் அல்லாஹ் என்ன செய்வா, எந்த இடத்துலையும் பலகீனத்தை பார்க்க முடியாது. எல்லா இடத்துலையும் அவன் நல்ல வேரூன்றி இருப்பான். அவனுடைய கோபம் யாராலையும் எதிர்கொள்ள முடியாது, அவனுடைய அருள் யாருக்கும் நிகராக பேச முடியாது. எந்த இடத்துலையும் எந்த குறைபாடும் இருக்காது, எல்லா இடத்துலையும் நல்லா வேரூன்றி இருக்கக்கூடியவனாக, நிலை பெற்று இருப்பவனாக எல்லாம் இருக்கிறான். தன்னை நாடி வருபவர்களையும் நிலை பெறச் செய்யக்கூடியவன். நிலை இல்லாமல் இருக்கக்கூடிய அவன்கிட்ட போனோம் சொன்னா என்ன செய்வான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா? நம்முடைய குழப்பத்தை, நம்முடைய கஷ்டங்களையும் போக்கி, நம்முடைய தடுமாற்றத்தை அகற்றி நமக்கும் ஒரு நிலைப்பை ஏற்படுத்தி கொடுப்பான். அல் ஹய்யுல் கய்யூம் லா தஅகுதுஹு சினா வலா நௌம். இப்படி சொல்றான் பாருங்க. அவனுக்கு லா தஅகுதுஹு பீடிக்காது, சினான்னு சொன்னா சிறு தூக்கம், ஸ்லம்பர். அப்படி உட்காந்து பயன் பண்றப்போ சில பேர் அப்படி உட்காந்து அப்படியே அசைவாங்க பார்த்தீங்களா,
அந்த சிறு தூக்கம். சிலர் ரொம்ப தைரியமா கொரட்டை விட்டே தூங்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதையும் பார்த்துட்டு பண்ணுவோம். கொர்றன்னு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அது பெருந்தூக்கம், ஆழ்ந்த தூக்கம். அது நௌம். சினாவும் கிடையாது, நௌமும் கிடையாது. சிறு தூக்கமும் அல்லாவு கிடையாது, ஆழ்ந்த தூக்கமும் அல்லாவு கிடையாது. அதுல சார் சிறு தூக்கமும் இல்லை, ஆழ்ந்த தூக்கம் இல்லை, என்ன அர்த்தம்? நம்ம எப்போ தூங்குவோம்? நம்ம டயர்ட் ஆகிட்டா தூங்குவோம். என்ன இப்படி தூங்குறீங்க, ரொம்ப டயர்டாக இருப்பீங்களோ கேட்பாங்க. ராத்திரிலாம் சரியாக தூக்கம் இல்லையோ, ரொம்ப ரொம்ப பலகீனமாக ஃபீல் பண்ணுறேன், எனர்ஜி குறைஞ்சிச்சு. ஒரு மனிதனுக்கு ஆற்றல் குறைந்தால் தூக்கம் தான் வரும். ஃபர்ஸ்ட் தூக்கம் வந்து அவர் ரிலாக்ஸ் பண்ணணும். அப்புறம் தான் அந்த ஆற்றலை ரீகெயின் மறுபடியும் பெற்றுக்கிட்டு அவர் செயல்பட முடியும். ஆனால் அல்லாஹுக்கு ஒருபோதும் ஆற்றல் குறைவதில்லை, ஒருபோதும் அல்லாஹ் பலகீனப்படுவதே இல்லை. அவன் தூங்கினா என்ன ஆகிறது? அண்டம் பிரபஞ்சம் எல்லாமே ஸ்தம்பிச்சு போயிடும். ஏன்னா அத்தனையும் இயக்கி கொண்டிருப்பவன் நல்லா தான். அவனாவது தூங்குறதாவது. ரெண்டாவது, அவனுடைய ஆற்றல் ஒருபோதும் குறைவதில்லை. இந்த அகலம் பிரபஞ்சத்தை எல்லாம் சூழ்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய ஆற்றல் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஆற்றலை சயின்ஸ் படித்தவங்க புரிஞ்சு வச்சிருக்காங்க இல்லையா? என்ன ஆற்றல் மாறா கோட்பாடு சொல்லி 8வது 9வதுலேயே படிச்சிருப்பீங்க. ரொம்ப தூரம் போக வேணாம். என்ன படிச்சிருக்கீங்க? எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட். என்ன எனர்ஜி? இந்த அகல பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எனர்ஜி ஆற்றல் இருக்குதே, எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டு. ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. சாதாரணமாக 8வது 9வது படிக்கிற பசங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். யாருடைய ஆற்றலுங்க இந்த ஆற்றல்? நம்ம ஆற்றலா? இல்லை யாருக்காவது ஒரு சொந்தமான ஆற்றலா? இல்லை. அகில பிரபஞ்செல்லாம் விரவி இருக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹுடைய ஆற்றல். அதுக்கு ஆக்கவும் இல்லை அழிவும் இல்லைன்னு என்ன அர்த்தம்? அதுக்கு உருவாக்கவும் இல்லை, அதுக்கு முடிவும் இல்லை. அது ஒருபோதும் இழக்கப்படுவதில்லை. ஒருபோதும் அல்லாஹ் தன்னுடைய ஆற்றலை இழப்பதில்லை. ஒரு விதமான ஆற்றல் இன்னொரு விதமான ஆற்றலா மாறுமே ஒழிய என்ன செய்ய மாட்டான். அல்லாஹ் தன்னுடைய ஆற்றலை இழப்பதில்லை. ஆற்றலை இழக்காதவன் பலகீனம் அடைவதில்லை. அவன் பலகீனம் அடையாததுனால அவனுக்கு தூக்கமோ சிறு தூக்கமோ பெரு தூக்கமோ தேவைப்படுவதில்லை. தெளிவா அல்லாஹ் சுப்ஹானஹு எப்பவுமே தெளிவா இருப்பான். அது மாதிரி ஆற்றல் ஆக்கம் இல்லாத அழிவும் இல்லாத ஆற்றல் சொல்ல என்ன அர்த்தம்? அவனுக்கு ஆக்கவும் இல்லை அழிவும் இல்லை. ஆரம்பத்துல ஆற்றல் தான் இருந்தது, இப்பவும் ஆற்றல் இருக்குது, இனி வருங்காலத்தையும் அல்லாஹ்வுடைய ஆற்றல் இருந்து கொண்டுதான் இருக்கும். இது அல்லாஹ் தஆலா ரொம்ப தெளிவாக இந்த இடத்துல சொல்றான் பாருங்க. எப்படி? அவனுக்கு சிறு தூக்கமோ பெரு தூக்கமோ அல்ல. தஅகுது சீனத்தோ வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுடைய தான். அவன் தான் ஓனர், அவன் தான் ப்ரொப்ரியேட்டர், அவனுக்கு தான் சொந்தம். வானங்கள் பூமியில இருக்கக்கூடிய அத்தனை ஒவ்வொன்றும் அவனுக்குத்தான் சொந்தம். அது அவனுடைய பொருள். ஒவ்வொரு செல்லும், ஒவ்வொரு அணுவும், ஒவ்வொரு ஆட்டமும், ஒவ்வொரு மாலிக்யூலும் எல்லாமே யாருக்கு தான் சொந்தம்? அல்லாஹுக்கு தான் சொந்தம். ஒவ்வொரு மூலக்கூறும் அல்லாஹுக்கு தான் சொந்தம். லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி மா ஃபில் அர்த் மன் ஸல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பியத்னி. அல்லாஹ்விடத்துல அவன் விருப்பம் இல்லாம, அவன் நாடாம யாரால் சிபாரிசு கேட்க முடியும்? அல்லாஹ்ட்ட போய் இவர் சிபாரிசு சொல்றேன், நான் சொல்றேன்னு சொன்னாங்க இல்லையா? புரோகிதம் பண்றவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ்வுக்கு நமக்கு மத்தியில் நிறைய இடைத்தரகர்கள்லாம் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க, நான் சொன்னாதான் ஆண்டவர் கேட்பாரு, என் மூலமா தான் போகணும். அப்படிலாம் கிடையாது. ஏன்ட்ட யார் சிபாரிசு பண்றது? அல்லாஹ் மண் அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறான், யார் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். ஏன்ட்ட யார் சிபாரிசு பண்றது என்னுடைய விருப்பம் இல்லாம? அல்லாஹ் கேட்கிறான், மன் ஸல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பியத்னி யஅலமு மா பைன ஐதிஹிம் வ மா கல்ஃபஹும். அவன் உங்களுக்கு முன்னால் இருப்பதையும் பின்னால் இருப்பதையும், நீங்கள் அறிந்ததையும் அறியாததையும், உங்களால் பார்க்க முடிந்ததையும் பார்க்க முடியாததையும், உங்களால் விளங்கிக் கொள்ள முடிந்ததை விளங்கிக் கொள்ள முடியாததையும் முழுமையாக அறிந்தவனாக இருக்கிறான். யஅலமு மா பைன ஐதிஹிம் வ மா கல்ஃபஹும் வலா யுஹீதூன பிஷைஇம் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா. அந்த அல்லாஹ்வுடைய அறிவிலிருந்து அவன் நாடியவர்களை தவிர வேறு யாருக்கும் கொஞ்சோண்டு கூட கொடுக்கறது இல்லை. இப்ப நம்ம பெறக்கூடிய ஒவ்வொரு அறிவும் யார் தருது? அல்லாஹ் கொடுக்குற அறிவு தான், வேற யாரும் தரதில்லை. நல்லா பார்த்துங்க. இந்த ஆற்றல், இந்த தன்மையெல்லாம் அவர்கள் வணங்கக்கூடிய அந்த தெய்வங்களுக்கு இருக்காங்கிற ஒரு கேள்வியை கேட்கணும். அந்த கேள்வியில எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க, நம்ம வணங்கக்கூடிய தெய்வங்களுக்கு அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி. அதெல்லாம் ஏரியா வைஸா என்ன, ஒரு குலத்துக்கு, இனத்துக்கு, நிறத்துக்கு, ஏரியாவுக்கு, மொழிக்கு, இப்படிதான் இறைவனை பிரித்து அவங்க வச்சிருக்கிறாங்க. ஆனால் நாம சொல்லக்கூடிய இறைவன் அகிலம் பிரபஞ்சத்தை எல்லாம் படைத்த இறைவன். அவருடைய தன்மை இப்படித்தான் இருக்கும். இந்த தன்மை யாருக்கு இருக்குதோ அவன் தான் இறைவனா இருக்க முடியும். இந்த தன்மையில ஏதாவது ஒண்ணு குறைஞ்சாலும் அவன் இறைவன் கிடையாது. அவ்வளவு தெளிவாக நம்ம என்ன செய்யலாம்? இறைவனை அறிமுகப்படுத்தலாம் இந்த ஆயத்துல் குர்சியை வச்சு.
மா பைன ஐதிஹிம் வ மா கல்ஃபஹும் வலா யுஹீதுன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா வஸிஅ குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த். வஸிஅ குர்சி, அவனுடைய குர்சி மிக விசாலமானது. அது என்ன குர்சி? குர்சின்னு சொன்னா அவனுடைய பாதங்கள் வைக்கக்கூடிய ஸ்டூலா. முஃபஸ்ஸிரீன்கள் தஃப்சீர் தரும்போது இப்படிதான் தர்றாங்க, பாதங்கள் வைக்கக்கூடிய ஸ்டூல், பாதத்தலம் அப்படின்னு தமிழ்ல சொல்றாங்க. பாதம் வைக்கிறான் பாருங்க, நம்ம பாதம் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டூல் மேல பாதம் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி அவனுடைய பாதங்கள் வைக்கக்கூடிய ஒரு ஸ்டூல். அந்த ஸ்டூல் எதுக்காக சொல்றாங்க சொன்னா, அவன் நிலை பெற்று இருக்கக்கூடிய இடம், அதில் அவன் பாதம் வைக்கக்கூடிய இடம் கூட என்னது, மிக விசாலமானது. எந்த அளவுக்கு விசாலமானது? வஸிஅ குர்சியு ஸமாவாதி வல் அர்த். அதுக்குள்ளதான் வானம் பூமி அண்டம் சராசரம் எல்லாமே அடங்கியிருக்கு, அது கீழே தான். அப்ப இந்த வானங்கள் பூமி அண்ட சராசரங்களை பத்தி விளக்கும் போது ஒரு முஃபஸ்ஸிரீன் விளக்கம் தர்றாரு. எப்படி? அது பெரிய விஷயம் இல்லை அவனுக்கு. இந்த பாலைவனத்துல ஒரு சின்ன மோதிரம் கடந்திருந்தா அது எவ்வளவு பெரிய இடத்த பிடிக்குமோ அந்த அளவுக்கு தான் அவனுடைய பாதத்துக்கு கீழே அந்த குர்சிக்கு கீழே இந்த வான பூமி எல்லாமே சேர்த்து பிடிக்கும். அப்ப எல்லாமே அவன் காலுக்கு கீழே அடக்கம்னு சொன்னா அதை காப்பாத்துறதுக்கு அவனுக்கு கஷ்டமா? வலா யஊதுஹு ஹிஃப்லுஹுமா, அந்த இரண்டையும் பாதுகாப்பது அவனுக்கு சிரமமே கிடையாது. வஹுவல் அலியுல் அதீம், மேலும் அவன் மிக உயர்ந்தவன். அலியுல் அதீம், மிக உயர்ந்தவனாகவும் மகத்தானவனாகவும் இருக்கிறான். இறைவனை பற்றி எவ்வளவு தெளிவான அறிமுகம் பாருங்க. அப்ப இந்த நமக்கு நல்லா தெரிஞ்ச, எதுக்கு நிறைய விஷயங்களுக்கு இறைவனை பற்றி அறிமுகப்படுத்தக்கூடிய நிறைய வசனங்கள் குர்ஆன்ல இருக்கு. நமக்கு நன்கு தெரிந்த வசனத்தை முன்னாடி சொல்லியிருக்கிறேன். நாளைக்கு முஸ்லீம் அல்லாத சகோதரர்கிட்ட நீங்கள் போய் எடுத்து சொல்லும்போது இதை சொல்வதற்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களும் விளங்கி கொண்டு அதை மக்கள் மத்தியில் சொல்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். வல்ல இறைவன் உங்களுக்கு எனக்கும் இந்த தௌஃபீகை தந்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வஅஷ்ஹது லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். அம்மா பஅத், ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் தான். அல்லாஹ்வுடைய அடிமைத்தனத்தை யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் உலகத்திலே முழு சுதந்திரம் பெற்ற சிந்தனையாளர்களாக இருப்பான். நான் சொன்னேன் உங்களுக்கு இல்லையா ஆரம்பத்தில், இந்த சுதந்திர தினத்தில் நான் சிந்தித்து பார்க்க வேண்டியது, உண்மையான சுதந்திரம் என்பது அல்லாஹ்வுக்கு மாத்திரமே அடிமைப்பட்டிருப்பது, அல்லாஹ் அல்லாத வேற யாருக்கும் அடிமைப்படாமல் இருப்பது. அப்படி யார் தன்னை அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய அடிமைத்தனத்தை சமர்ப்பித்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்காக அல்லாஹ் அங்கீகரித்த ஒரு வாழ்வியல் நெறிதான் இஸ்லாம். இந்த தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்துல நிச்சயமாக அங்கீகரிக்கப்பட்ட தீன் இஸ்லாமாக இருக்குது. அந்த தீன் பாருங்க, சாராயத்திலிருந்து அடிமைத்தனந்து விடுதலை பெற்று தருது, வட்டிங்கிற அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று தருது, பொருளாதார நசுக்கள், பொருளாதார சுரண்டல்கள், ஊழல், லஞ்ச லாமணியத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை பெற்று தருது. இந்த இல்லையா, ஒருவனை அடிமைப்படுத்துறதுக்கு பாருங்க, வல்லரசாக இருக்கு அமெரிக்கா என்ன செய்யறான், உங்களுக்கு வரியை போட்டு அடிமைப்படுத்த பார்க்குறான் மற்ற நாடுகளை. இந்த இல்லையா, நம்ம நாட்டில் கூட அந்த வேலையை சேட்டை செஞ்சு காமிக்கிறான். அதே மாதிரி சாராயம் ஒரு குடும்பத்தை அழிக்குது, மனிதர்களை அடிமையாக அடிக்ட் ஆகி அதன் பின்னால போய் அவருடைய உடல் ஆரோக்கியத்தையும் இழந்து குடும்ப நிம்மதியை இழக்கிறாங்க. வட்டி எத்தனை பேரை நாசப்படுத்திருக்கு, எத்தனை குடும்பத்தை வந்து அடிமையாக்கிறது, கொத்தடிமைகள் ஆக்கிக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆக நாம் உலகத்திலே பார்க்கக்கூடிய அனைத்து வாழ்வியல் நெறியும் நமக்கு முழுமையான சுதந்திரத்தை கொடுப்பதில்லை. அல்லாஹ்வுக்கு நாம் அடிமைப்பட்டு அவன் நமக்கு கற்றுத்தரக்கூடிய இந்த தீனான இஸ்லாம் மாத்திரமே எல்லா விதமான அடிமை விலங்குகளையும் உடைத்து தகர்த்து அவனுக்கு முழுமையான சுதந்திரத்தை தருகிறது. அந்த சுதந்திரத்தை பெற வேண்டும் சொன்னால் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை வாய்மையாக பின்பற்றி அதை இந்த மக்கள் மத்தியிலே நம்முடைய இறைவனையும் அந்த இறை மார்க்கத்தையும் அறிமுகப்படுத்த வேண்டும். வல்ல இறைவன் உங்களுக்கும் எனக்கும் இந்த தௌஃபீகை தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.